ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் 54,999 பட்ஜெட்டில் இருக்கிற கிரீன் விஸ்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட ரேட்டு தெரிஞ்சிருச்சு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து இருந்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ஈஸியாக எப்படி உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 94 கிலோ தான். ரொம்பலாம் வெயிட்லாம் கிடையாது, மீடியமான வெயிட் தான். ஸோ லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி பேலன்ஸ் பண்ணுற அளவு தான் இருக்குது. பட் லோடிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 200 கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட் தாங்கும். அதாவது இல்லை நீங்கள் ஃபேட்டான பர்சனுக்கு போகிறீங்க, இல்லை லோடு லக்கேஜ் வெயிட்டான பொருளாக ஏற்றுறீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு வெயிட் தாங்கும். வண்டியோட ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டட் லென்ஸ் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அது நல்லா பிரைட்டாக லுக்காக இருக்குது. அதேமாதிரி பேக்கில் டெய்ல் லைட் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரு ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம் பிரேக்கை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 60 வாட்ஸ் 22 ஏஎம்பி பவர்ஃபுல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம்னு வச்சிங்களேன். 4 to 5 மணி நேரத்தில் 80% ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 5 ஹவர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக சிங்கிள் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 60 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கும், சில பேருக்கு கம்மியாக கொடுக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில். நீங்கள் லோக்கலில் ரஃப் இருக்குது, ரெகுலர் இருக்குது, இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா விதமான யூசேஜுக்குமே இது செட் ஆகும். இந்த ஸ்கூட்டரோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா இது வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் இல்லாமலே நீங்கள் தாராளமாக ஓட்டி போகலாம். ஏன்னா வந்து 18 ஏஜ்க்கு பிலோ இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களாம் சில பேருக்கு லைசன்ஸ் இருக்காது, பட் ஓட்டிட்டு போவாங்கல்ல, அவங்கலாம் தாராளமாக இதை ஓட்டிட்டு போகலாம். இது லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லைசன்ஸ் கிடையாதுன்னா நம்பர் பிளேட்டும் வராது தான். ஜஸ்ட் நார்மல் பிளேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்பர் வந்து அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கும், பட் ரிமோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நான் கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன்ல, அதோட அப்ராக்சிமேட் ரன்னிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் கிலோமீட்டருக்கு 20 பைசா தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இருக்குமாலாம் சொல்ல முடியாது, அவங்களோட ஒரு எஸ்டிமேஷன் கால்குலேஷன் தான் இது. மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். பட் பெட்ரோட காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும். இந்த 20 பைசா அப்படிங்கிறது உண்மைங்கிறதுலாம் நமக்கு கிளியராக தெரியாது. மேபி அதிகமானாலும் இருக்கலாம், இல்லை கம்மியானாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடோமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு, ஓடோமீட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் இருக்குது. அதேமாதிரி பேட்டரி லெவல் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 5மே வந்து நல்லா லுக்காக தான் இருக்குது. அதில் ரெட்டு ப்ளூ வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஒயிட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது, தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து லுக்கு வந்து பார்க்குறது அப்படின்னா இந்த பஜாஜ் ஜெட்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் டக்குன்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஜெட்டாக்கு, இந்த வெஸ்பா அந்த மாதிரிலாம் சைட்லேருந்து பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 6 மந்த் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டரி மற்றதுக்கெல்லாம் தனித்தனியாக வாரண்டி இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்லலாம் இருக்குது. அங்கே வந்து அவங்க 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பட் நோ ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் ஷோரூம் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்ரு மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது.
25 கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளவோ அந்த ஸ்பீடில் தான் போகும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயே நார்மல் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுறீங்க எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் லாங் டிரைவ்லாம் போகிறவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் டிரைவ்லாம் போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போனால் தான் அந்த டயத்துக்கு ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வெளில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களாம் போவாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஸ்பீடு வந்து செட் ஆகாது. பட் லோக்கல்லே சிட்டிக்குள்ளேயே நீங்கள் 30 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பீடு கண்டிப்பாக செட் ஆகும். ஃபேமிலி மேன் அதேமாதிரி ஓல்டு பர்சன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக செட் ஆகும். இப்போ ஏன்னா இந்த மாதிரி லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே மிடில் ஏஜ் பர்சன், ஓல்டு பர்சன் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா பெட்ரோல் காசையும் சேவ் பண்ண முடியும், ஓரளவு ஸ்பீடும் கண்ட்ரோலாகவும் இருக்கும், ஒரு ரஃப் யூஸ்க்கும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே ஓல்டு பர்சன் தான் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது லென்த்தாகவே இருக்குது, ஓரளவு அகலமாகவும் இருக்குது. அதில் திங்ஸு லக்கேஜ் இது எல்லாமே வச்சுக்கலாம். அதில் பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அகலமாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் திங்ஸும் வைக்கலாம், பேகு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷனில் இருக்குது, கிரெடிட் கார்டு இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் விஸ்டா. ப்ரைஸ் வந்து தமிழ் பேஜில் பார்த்த மாதிரியே 54,999 ரூபா தான். அதே ப்ரைஸில் தான் வந்துடும். ஏன்னா இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அது மாதிரி லைசன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறனால உங்களுக்கு அது ப்ரைஸ் தான், வேறு எந்த ப்ரைஸ் எக்ஸ்ட்ராவாக காசுலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்லாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்க அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்களே, அவங்களை கான்டாக்ட் பண்ணால் இந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. ஸ்பீடு வந்து லோ ஸ்பீடு தான், ஸோ 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் தான். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன வண்டிக்கு தேவை அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான ஃபீச்சர்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வேறு மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து பெட்ரோல் காசு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஸ்கூட்டர் வேணும்னா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் இல்லை, நான் சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ எதாவது சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விருது SGD.